சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், இன்னும் விடியவே இல்லை என்றெல்லாம் கவிதை எழுதுகிறார்களே, ஏன் நம் தலைவர்கள் அப்படி நள்ளிரவில் சுதந்திரம் பெற ஒப்புக்கொண்டார்கள்? மகனே சிவா, உனக்கு ஏற்கனவே அந்த சூழ்நிலையை சொன்னேன். இந்திய பிரிவினை பற்றி முடிவானதுமே பிரிட்டிஷ் அரசு மிக வேகமாக செயல்பட்டது. பிரிவினை திட்டத்துக்கு இறுதி வடிவம் கொடுத்தார்கள். இந்திய விடுதலை மசோதா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் தயாரானது. அது 1947 ஜூலை 4 பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் என சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி இந்தியா, பாகிஸ்தான் என இரு டொமினியன்கள் 1947 ஆகஸ்ட் 15 இருந்து ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் ஆகஸ்ட் 14-15 நள்ளிரவில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது. 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயரின் நாள் காட்டி வழக்கப்படி நள்ளிரவு 12 மணிக்கு மேல்தான் நாள் கணக்கு தொடங்குகிறது. அதனால் அந்த நேரத்தையே தேர்ந்தெடுத்தார்கள். அந்த நேரம் சதுர்தசி திதி. 15 இரவு 8:20 மேல் நிறைந்த அமாவாசை, பூச நட்சத்திரம், மங்களகரமான வெள்ளிக்கிழமை. ஆங்கிலேயர்களுக்கு புதிய நாள், அதாவது மறுநாள் என்பது நள்ளிரவு 12 மணிக்கே தொடங்கி விடுகிறது. ஆனால் இந்தியாவில் நாள் கணக்கோ விடிகாலை 5 மணிக்கு பிறகு, அதாவது சூரிய உதயம் தொட்டுத்தான் தொடங்குகிறது. ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசு சட்டம் இயற்றி 15 சுதந்திரம் அளிப்பதாக ஒப்புதல் அளித்து விட்டதால் சட்டத்தை மீறாமல் அவர்கள் வழக்கப்படி அந்த நள்ளிரவிலேயே மவுண்ட் பேட்டன் கையெழுத்திட்டார். அதற்கு முன்பு ஆகஸ்ட் 14 அன்றே இந்தியாவின் பல்வேறு மடங்களைச் சேர்ந்த மடாதிபதிகளும் அவர்களின் பிரதிநிதிகளும் ஊர்வலமாகச் சென்று நேருவை சந்தித்து வாழ்த்தினார்கள். தங்கள் மடங்களின் சம்பிரதாயங்களின்படி வாழ்த்தும் சடங்கு நடந்தது. இந்த சடங்குகளின் போதுதான் ராஜகோபாலாச்சாரியின் யோசனைப்படி ஒரு அடையாள நிகழ்வும் நடந்தது. பண்டை காலத்தில் ஒரு ராஜா நாட்டின் ராஜ்ய பொறுப்பை ஏற்கும் போது பட்டாபிஷேகம் நடக்கும். அப்போது தலைமை குரு புனித மந்திரங்கள் ஓத நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்வதன் அடையாளமாக அரசனின் கையில் செங்கோலை கொடுத்து ஆசி அளிப்பது வழக்கம். அதைப்போல ஒரு நிகழ்வுக்கு திட்டமிட்டு திருவாவடுதுறை ஆதீனத்திடம் கேட்டுக்கொண்டான் ராஜகோபாலாச்சாரி. அதன்படி ஆதீன பிரதிநிதியாக கட்டளை தம்பிரான் மூலம் ஆதீன பிரசாதங்களும் ஓர் செங்கோலும் கொடுத்து அனுப்பப்பட்டது. உடன் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையும் சென்றார். அன்று மங்கள இசை முழங்க மவுண்ட் பேட்டனிடம் இருந்து செங்கோலை பெற்று நேருவின் கையில் கொடுத்து வேயுறு தோழிபங்கன் என்ற கோளறு பதிகத்தை ஓதுவார் பாட ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக அந்த நிகழ்வை அரங்கேற்றினார்கள். வேயுறு தோழி பங்கன் இடம் உண்ட கண்கண் மிக நல்ல வீணை
அமைப்பு சட்டமன்றத்தில் தலைவர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. சபாநாயகர் தலைக்கு மேலிருந்த கடியாரத்தில் மணி சத்தம் 12 முறை அடித்து ஓய்ந்தது. நள்ளிரவின் நிசப்தத்துக்கு இடையே ஜவஹர்லால் நெஹ்ருவின் குரல் ஒலித்தது. நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாம் விதியோடு ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டோம். அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இந்த நள்ளிரவு நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கையில் இந்தியா சுதந்திரமாக வாழ்வதற்கு விழித்துக் கொள்ளுகிறது என்று உணர்ச்சிகரமாக பேசினான் நேரு. India will awake to life and freedom. இந்தியாவின் கடைசி வைஸ்ராயும் முதல் கவர்னர் ஜெனரலுமான மவுண்ட் பேட்டன் இந்தியா விடுதலை அடைகிறது என்ற அரசியல் அமைப்பு சட்டமன்றம் செய்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டான். அவனே அதுவரை யூனியன் ஜாக் கொடி பறந்து கொண்டிருந்த கொடிமரத்தில் அசோக சக்கரம் பொறித்த சுதந்திர இந்தியாவின் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி பறக்க விட்டான். அரசியலமைப்பு சட்டமன்றமே அதன் பிறகு சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்றமானது. அந்த நள்ளிரவிலும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியே மக்கள் அலைகடலென திரண்ட வெள்ளம் போல திரண்டிருந்தார்கள். இராணுவ அணிவகுப்புகளுக்கு இடையே முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நெஹ்ரு கையசைத்தபடி மகிழ்ச்சியுடன் காட்சியளித்தார். பெரும் ஆரவாரத்துக்கிடையே இராணுவ அணிவகுப்பு சென்றது. கண்கொள்ளா காட்சியாகவே என் செல்வங்களுக்கு அமைந்திருந்தது. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் பிஸ்மில்லா கான் அன்று ஷெஹனா இசையின் மென்மையை பரவச் செய்தான். கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்பு மொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினான் பாரதி. பாரதி பாடிய காலத்தில் அவன் கனவு கண்ட சேதமிலா இந்துஸ்தானத்தின் ஜனத்தொகை 30 கோடியாக இருந்தது. அடுத்த 30 ஆண்டுகளில் அது 40 கோடியாக வளர்ந்தது. ஆனாலும் பாரதி தீர்க்கதரிசிதான். நாடு சுதந்திரம் பெற்றபோது அவன் வாக்கு அப்படியே மெய்யாகி போயிருந்தது. பாரதியின் பாட்டை அன்றும் 30 கோடி முகமுடையாள் என்று பாடி நினைவு கூறும்படித்தான் இருந்தது. நாட்டை பிரித்து கொண்டு போனவர்கள் என் மக்கள் 10 கோடியை அந்நியர்கள் ஆக்கிவிட்டார்களே. இருந்தாலும் மகனே சுப்பிரமணிய சிவா, பாரத தாயான எனக்கு தேசபக்தி கொண்ட உன்னை போன்ற மாணவ செல்வங்கள்தான் வருங்காலம். என் வீரமைந்தன் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஒரு கோயில் அமைத்து பாரத தாயை வழிபடுவோம் என்று முழக்கமிட்டான். அவனது பெயரை சுமந்த நீ அவனைப் போல என் மீது பற்று கொண்டு என் சரித்திரத்தை கேட்டாய். என் சுதந்திர திருநாளில் நீயும் என்று கொண்டாட்டங்களை காண்கிறாய் அல்லவா? இதே போல ஒரு கொண்டாட்டத்தை தான் அன்று என் தீரமைந்தன் பாரதியும் கண்டான். அதுவும் நான் சிறைப்பட்டிருந்த காலத்திலேயே. வாக்கு வன்மை மிகுந்த தெய்வ கவிஞன் பாரதி. இன்று நீ காண்பது போல அந்த 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளில் அவன் சொன்ன வாக்கு பலித்ததை நாடே கண்கூடாக கண்டது. வெள்ளையரின் ஆதிக்கத்தில் இருந்த போதே சுதந்திர இந்தியாவை தன் மனக்கண்ணில் கண்டு அதில் ஒரு சுதந்திரம் பெற்ற பிரஜையாக மனதாலேயே வாழ்ந்தான் பாரதி. அவனது மனக்காட்சி அன்று நிஜ காட்சியானது. பாடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆடுவோமே எங்கும் சுதந்திரம்
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில்